ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th உள்ள 4th லெசன் டெல்லி சுல்தான்ஸில் அந்த லெசனில் உள்ள ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டெஸ்ட் கொஸ்டின். கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் முஸ்லீம்களோட ஆட்சியை யார் நிறுவனாங்க அப்படின்னா முகமது கோரி தான். முகமது கோரி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரேபிய நாட்டுக்கார். இவர் அந்த சைடு இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருப்பார். இவர் தான் முஸ்லீமோட இந்தியாவிற்கு முதல் முஸ்லீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆட்சி பண்ணுறதுக்காக வந்த முதல் முஸ்லீம் கேட்டாங்கன்னா முகமது கோரி தான். இவர் தான் ஆட்சி பண்ணுறதுக்காக வந்திருப்பார். இவருக்கு முன்னே கஜினி முகமது வந்திருப்பாரு. அவர் நம்ம நாட்டோட செல்வத்தை சுரண்டிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருப்பார். இவர் தான் என்ன பண்ணணும், இந்தியாவை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். இதற்கு அப்புறம் இவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தான்ஸோட வம்சத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் என்ன வம்சமாக ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா அடிமை வம்சமாக ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் கொடுத்துருக்காங்க. அடிமை வம்சத்தோட ஆட்சி காலம் 1206 1290 வரைக்கும். கில்ஜி வம்சத்தோட ஆட்சி காலம் 1290 1320 வரைக்கும். துக்ளக் ஆட்சி காலத்தோட காலம் என்ன அப்படின்னா 1320 1414 வரைக்கும். சையத அரசு வம்சத்தின் ஆட்சி காலம் 1414 1451 வரைக்கும். லோடி அரச வம்சத்தோட காலம் 1451 1526 வரைக்கும். அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னா முகமது கோரியோட அடிமையான குத்புதீன் ஐபக் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக் அரச வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். இங்கே கியாசுதீன் துக்ளக் வருவாரு. அடிமை வம்சத்துல ஒரு கியாசுதீன் பால்பன் வருவாரு. ரெண்டு வேற பார்த்துக்கோங்க. அடுத்து சையத அரச வம்சத்தை தோற்றுவித்தது அப்படின்னா கிசிர்கான். லோடி அரச வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா பகலுல் லோடி. அடுத்து குதிப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக். குதிப்பினார் அப்படின்னாலே குத்புதீன் ஐபக். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா கட்டி முடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா இல்துமிஸ். அதான் அடுத்து கொடுத்துருக்கேன். குதிப்பினாரின் கட்டுமான பணியை நிறைவு செய்தது யாரு அப்படின்னா இல்துமிஸ் யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக்கோட மருமகன். அவர் தான் என்ன பண்ணுவாரு, அவரோட அடிமைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன அப்படின்னா இல்துமிஸ். அதாவது அடிமையின் அடிமை யாரு அப்படின்னு கேட்டாலும் இல்துமிஸ் தான் சொல்லணும். ஒற்றத்துறையை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கியாசுதீன் பால்பன். அங்க கியாசுதீன் துக்ளக் வந்தாரு. இங்க கியாசுதீன் பால்பன். இவர் அடிமை வம்சத்துல வர்றவர். அடுத்து குத்புதீன் ஐபக் எதை தலைநகரை கொண்டு ஆட்சி பண்ணாரு அப்படின்னா லாகூரை தலைநகரமா கொண்டுதான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. டெல்லியில கூவத்துல் இசா மஸ்ஜித்தை அந்த மசூதியை கட்டினது யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். கூவத்துல் இசா மஸ்ஜித் அப்படின்னாலே குத்புதீன் ஐபக் தான் வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்க ஒரு மசூதி. அதை கட்டினது குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் துணைக்கண்டத்தை ஆட்சி செய்த ஆண்டு 24 ஆண்டுகள். அதாவது 24 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, அடிவம்சத்தினர் தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவோட துணை கண்டத்தை ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடிமை வம்சம் அப்படின்னா மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அரேபிய சொல்லு. மம்லுன்றது ஒரு அரேபிய சொல்லு. அந்த சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். அப்பனா அடிமை வம்சம்னா மம்லுக் வம்சம்னு சொல்லியிருக்காங்க. அடிமை வம்சத்துல 3 மிகப்பெரும் சுல்தான்கள் யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். ரெண்டாவது இல்துமிஸ். அவரோட ஃபுல் பேர் சம்சுதீன் இல்துமிஸ் அப்படின்வாங்க. அடுத்து கியாசுதீன் பால்பன். 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜி படை தளபதி யாரு அப்படின்னா மாலிக் கம்பூர். அலாவுதீன் கில்ஜி யாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அவரோட சகோதரனோட மகன். முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் தம்பின்றவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க அண்ணன் பையனவே அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு ஜலாலுதீன் கில்ஜி. அதனால மருமகன் சொல்லுவாங்க, இல்லாட்டி அண்ணன் பையன்னு சொல்லுவாங்க. அலாலுதீன் கில்ஜியோட படை தளபதி யாரு அப்படின்னா மாலிக் கம்பூர். குத்புதீன் ஐபக்கோட மகன் யாரு அப்படின்னா ஆரம் ஷா ஒரு திறமையற்றவரா இருப்பாரு. அதனாலதான் மருமகனான இல்துமிஸ் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த அரசரா நியமிச்சிருப்பாரு. குத்புதீன் ஐபக்கோட மகன் யாரு அப்படின்னா ஆரம் ஷா. இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் யாரு அப்படின்னா இல்துமிஸோட திறமை வாய்ந்த அரசர் அப்படின்னா மகன் யாரு அப்படின்னா ருக்தீன் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ருக்னுதீன் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிரோசா துக்ளக். அது துக்ளக் ஆட்சி காலத்துல வரும். இவங்க ருக்னுதீன் ஃபிரோஸ் அவங்க மட்டும்தான். அடுத்து அது துக்ளக்ல தான் ஃபிரோசா துக்ளக் வருவாங்க. அடுத்து பால்பன் இருக்கார் இல்லையா, கியாசுதீன் பால்பன். அவரோட மகன் யாருன்னா கைகுபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகுபாத். ஜலாலுதீன் உடன் பிறந்தவர் மகன் தான் யாரு அப்ப சொன்னேன் இல்லையா அலாவுதீன் கில்ஜி. அவரை மருமகன் சொல்லுவாங்க, இல்லாட்டி சகோதரன் மகன் சொல்லுவாங்க. அடுத்து கியாசுதீன் துக்ளக்கோட மகன் யாரு அப்படின்னா ஜானா கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கியாசுதீன் துக்ளக்கோட மகன் ஜானா கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபிரோசா துக்ளக்கோட மகன் யாரு அப்படின்னா முகமது கான்.
பிரோசா துக்ளக் சொன்னான் இல்லையா, அவங்களோட மகன் யாரு அப்படின்னா முகமது கான். பஹலுல் லோடியின் மகன் யாரு அப்படின்னா சிக்கந்தர் லோடி. அவருக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா அவரோட பையனான இப்ராஹிம் லோடி வருவார். ஃபர்ஸ்ட் வந்து பஹலுல் லோடி, அவரோட பையன் சிக்கந்தர் லோடி, அவரோட பையன் இப்ராஹிம் லோடி. அடுத்து வந்து துக்ரில் கான் அப்படின்னா வங்காள ஆளுநராக இருப்பார். வங்காள ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க, துக்ரில் கான். காராவின் ஆளுநர் யாரு அப்படின்னா அலாவுதீன். அடுத்து சிக்கந்தர் ஆளுநர் யார் அப்படின்னா பஹலுல் லோடி. அதனாலதான் அவர் பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா சிக்கந்தர் லோடின்னு வச்சிருக்காரு. சிர்கந்தின் ஆளுநர் யார் அப்படின்னா பஹலுல் லோடி. குத்புதீன் ஐபக்கோட காலம் கொடுத்துருக்காங்க. அடிமை வம்சத்திலான குத்புதீன் ஐபக்கோட காலம் 1206 இருந்து 1210 இருந்து 1210 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் யாரு வரானா அவரோட பையன், அவரோட மருமகனான இல்துமிஸ் வராரு. 10 இருந்து 36 வரைக்கும் இவர் ஆட்சி பண்றாரு. அப்புறம் ரஷ்யா சுல்தானா வருவாங்க. 36 இருந்து 40 வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்து கியாசுதீன் பால்பன் வருவாரு. அவர் 66 இருந்து 87 வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 1206 இருந்து 1090, அதாவது 1290 வரைக்கும் யார் ஆட்சி பண்ணுவா அப்படின்னா அடிமை வம்சங்கள் இருப்பாங்க. அதுக்கு இந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க. குத்புதீன் ஐபக் 6 இருந்து 10 வரைக்கும், இல்துமிஸ் வந்து 10 இருந்து 36 வரைக்கும், ரஷ்யா வந்துட்டு 36 இருந்து 40 வரைக்கும், கியாசுதீன் பால்பன் வந்து 66 இருந்து 87 வரைக்கும். அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி வந்துட்டு 96 இருந்து 1316 வரைக்கும். பிரோசா துக்ளக் வந்துட்டு இது வந்து கில்ஜி வம்சத்துல 1296 இருந்து 1316 வரைக்கும். பிரோசா துக்ளக் வந்துட்டு 1351 இருந்து 88 வரைக்கும். முகமது பின் துக்ளக் வந்துட்டு 1325 இருந்து 1351 வரைக்கும். அடுத்து வந்துட்டு தைமூர் படையெடுப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1398. சித்தூர் சூறையாடல் வந்து 1303. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டும். தைமூர் படையெடுப்பு கேட்பாங்க 1398. சித்தூர் சூறையாடல் வந்துட்டு 1303. அடுத்து வந்து குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதி யாருனால் கேட்டாலும் இல்துமிஸ் தான். அடிமைன்னு கேட்டாலும் இல்துமிஸ் தான். மருமகன்னு கேட்டாலும் இல்துமிஸ் தான். ஒற்றர் துறையை அறிமுகம் செஞ்சவங்க யாரு அப்படின்னா கியாசுதீன் பால்பன் தான் என்ன சொல்லி செஞ்சிருப்பாங்க, ஸ்பைன்ற துறையை வந்து நிறுவியிருப்பாரு. 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இல்துமிஸ் அவையில தான் என்ன இருப்பாங்கன்னா 40 இன்மர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும். அது யார் அவைன்னு கேட்பாங்க, இல்துமிஸ். அடுப்பு 40 என்பது துருக்கிய பிரபு குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னா இந்த 40 இன்மர் குழுவை ஒழிச்சது யாருன்னு கேட்பாங்க. அந்த ஒழிச்சது யாரு அப்படின்னா கியாசுதீன் பால்பன். அடிமை வம்சத்தை சேர்ந்த கியாசுதீன் பால்பன் தான் இந்த 40 இன்மர் குழுவை என்ன பண்ணிருப்பாருன்னா ஒழிச்சிருப்பாரு. 40 பேரை கொண்ட இந்த குழு டேஸ் அல்லது டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40 இன்மர் குழுவுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று வந்து சகல்கானி அல்லது 40 இன்வர்ன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா 40 இன்வர் அல்லது சகல்கானி அப்படின்றாங்க. அடுத்து வாராங்கல் அரசர் யாரு அப்படின்னா பிரதாபருத்ரன். வாராங்கல் அரசர் யாரு அப்படின்னா பிரதாபருத்ரன். மொராக்கோ நாட்டு பயணி யாரு அப்படின்னா இபின் பதுதா தான் மொராக்கோ நாட்டு பயணி. டெல்லிக்கு அருகே, அதாவது அங்க ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, வெனிஸ் நாட்டு பயணனா மார்க்கோ போலோ. இங்க வந்து மொராக்கோ நாட்டு பயணா இபின் பதுதா. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை கட்டியவது, அதாவது அடிக்கல் நாட்டியது யாரு அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெல்லிக்கு பக்கத்துல துக்லதாபாத்ன்றத ஒரு புதிய நகருக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாரு. தலைநகரை டெல்லிக்கு இருந்து தேவகரிக்கு மாற்றினது யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெல்லியில இருந்து தலைநகரம் டெல்லியில இருக்கும், அதை தேவகிரிக்கு மாத்திருப்பார். திரும்பி அங்க இருந்து என்ன பண்ணிருப்பாரு, அங்க சரியில்லைன்னு டெல்லிக்கே மாத்திரம்னு சொல்லி மாத்திருப்பாரு. இவர் வந்து அப்படி மாத்திரம்னா நிறைய மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போற வழியிலேயே இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் இவர் வந்து முரண்பாடுகளின் மொத்தம் உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செப்பு நாணயத்தை வேற இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. அதனால மக்கள் வந்துட்டு செப்பு அதிகமா இருக்கிறனால அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கள்ள நோட்டை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வச்சிருக்க காயின்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நாணயம் கொடுப்போம் அப்படின்னோட எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு போய் இருக்கிற வச்சிருக்க காசு, செப்பு காசு, கள்ள நோட்டை எல்லாத்தையும் கொடுத்தோடனே அவரை வந்து தங்க காசு கொடுத்துருவாரு. அதனால இவருக்கு கஜானா ஃபுல்லா காலி ஆயிரும். ஸோ வந்துட்டு ஆட்சி பொறுப்பே இவருக்கு வந்து பண்ண தெரியாம இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. சரி, டெல்லியில இருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும் அப்படின்னா டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு 40 நாட்கள் வந்து நடந்து செல்லணுமா. கிட்டத்தட்ட ஒரு மாசம் 10 நாள் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குத்புதீன் ஐபக் எப்போ இறந்தாரு அப்படின்னா 1210 இறந்திருப்பாரு. இல்துமிஸ் எப்போ இறந்திருப்பாரு அப்படின்னா 1236 ஏப்ரல் மாசம் இறந்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி எப்போ இறந்திருப்பாரு அப்படின்னா 1316 இறந்திருப்பாரு. அதனாலதான் அவங்க ஆட்சி முடிஞ்சிருக்கும், அங்கேயே படிச்சுட்டோம். அடுத்து முகமது பின் துக்ளக் எப்போ இறந்திருப்பாருன்னா 1315 மார்ச் 23 இறந்திருப்பாரு. 1351
1351 மார்ச் 23 இறந்திருக்காரு. ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து எப்ப இறந்திருப்பாங்கன்னா 1388 இறந்திருப்பாங்க. அடுத்து சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் யாரு அப்படின்னா ஜலாலுதீன் ஆலம் ஷா. சையதுல வந்துட்டு யாரு கடைசி அரசர் அப்படின்னா ஜலாலுதீன் ஆலம் ஷா. லோடி வம்சத்துல கடைசி யாரு அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை பாபர் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆண்டு அப்படின்னா நான் சொன்னல 1526 முதலாம் பானிபட் போர் நடக்கும். யாருக்குன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். ஸோ பாபர் வின் பண்ணனால முகலாய ஆட்சி என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானிற்கும் முற்றுப்புள்ளி வைச்சவர் யாரு அப்படின்னா பாபர் தான். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியங்களுக்கான கொடுக்கப்பட்டுள்ள நிலம் என்ன அப்படின்னா இக்தாக்கள் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இக்தாக்கள்ன்ற நிலத்தை வந்துட்டு இராணுவத்துக்காக கொடுத்திருப்பாங்க, இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இராணுவ பணிக்கான விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் குறிக்கும் பாரசீக சொல் அப்படின்னா பண்டகன் அப்படின்னா யார் அப்படின்னா இராணுவத்திற்காக பணி செய்யறதுக்காக வாங்கப்பட்ட அடிமைகளை தான் என்ன சொல்லியிருக்காங்கண்டா பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பண்டகன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாரசீக சொல்லு வந்து பண்டகன் அப்படின்னு சொல்றாங்க. பண்டகன் மாகாண அளவில் ஆளுநராக பதவியில் அமர்த்தப்பட்ட பின்பு டேஸ் என்ற நிலையில் உயர்ந்தன. பண்டகன் ஃபர்ஸ்ட் வந்து இராணுவத்தோட அடிமையாளர் தான் வாங்கியிருப்பாங்க பண்டகனை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆளுநரா நியமிச்சோன்னா அவங்களோட பேர் என்னவாச்சு அப்படின்னா சுல்தான்கள் மாறிடுச்சு. அடுத்து போலோ விளையாட்டின் போது குறையிலிருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைந்து உயிர் நீத்தவர் யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா போலோன்ற ஒரு கேம்ல குதிரை ஏறுற போட்டியில ஏறி அவர் என்ன பண்ணிடுவாரு, இறந்துருவாரு. எப்ப இறந்து போவார் அப்படின்னா 1210 இறந்து போவாரு. அடுத்து வந்துட்டு குத்புதீன் ஐபக்கின் மகன் யாரு அப்படின்னா அங்கேயே பார்த்தா ஆரம் ஷா. அடுத்து ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனும் குத்புதீன் ஐபக்கின், அதான் ஐபக்குன்னு கொடுத்துருக்கேன், அவரோட படைத்தளபதி மற்றும் மருமகனான இல்துமிஷ் சுல்தானாக தேர்வு செய்தவர் யாரு அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள். அந்த துருக்கிய பிரபுக்கள் 40 குழு இருக்கு இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இல்துமிஷை வந்து சுல்தானாவா தேர்வு செஞ்சிருப்பாங்க. இவர் தான் அடுத்த அரசர்னு சொல்லிட்டு சுல்தானா அரசர்னு சொல்லுவாங்க. சுல்தானா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேர்வு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 குழுவை ஒழிச்சது யாருன்னா கியாசுதீன் பால்பன். அடுத்து வந்துட்டு செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டிருந்த குவாரிசம் ஷா அல்ல ஜலாலுதீன் என்பவர் யாருடன் அலைக்களத்திற்கு பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு இல்துமிஷ் என்ன அப்படின்னா இல்துமிஷ் ஆட்சி காலத்துல குவாரிசம் ஜலாலுதீன்றவர் என்ன பண்ணிடுவாருன்னா செங்கிஸ்கானை வந்து தோற்கடிச்சு அவங்க வந்து செங்கிஸ்கான் வந்து எங்க மீது படையெடுக்கிறாங்க, எங்களை தோற்கடிச்சிட்டாங்க, நீங்க சண்டைக்கு வாங்க சொல்லிட்டு இல்துமிஷ்ட ஹெல்ப் கேட்பாரு. மங்கோலியர்களின் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்த்து கொள்ள துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட உறுப்பினர் யாரு அப்படின்னு இல்துமிஷ் என்ன கேட்டிருக்காங்கன்னா மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்ப்பதற்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த 40 துருக்கிய பிரபுக்கள் கூட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு இல்துமிஷ் வச்சிருப்பாரு. 40 பேரை கொண்ட குழு வந்து 40 சகலுக்கான ஆல்ரெடி பார்த்தாச்சு. தனது படைகளில் பணியாற்றுவோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கினது யார் அப்படின்னு கேட்பாங்க. இக்தா முறை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இல்துமிஷ் தான். நிலத்தை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா நிக்தாக்கள் அல்லது முக்தின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அந்த நிலத்தை வழங்குறதுக்கு தான் இக்தாக்கள்னு சொன்னாங்க. அந்த நிலத்தை பெற்றவங்க வந்து இக்தாக்கள் அல்லது முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஜலாலுதீன் யாகுந்த் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவிக்காக நிரூபித்து அவருக்கு பெரிதும் நண்பர் தொடங்கினவர் ரஷ்யா சுல்தானா. இவங்க வந்து ரஷ்யா சுல்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜலாலுதீன் யாகுத் அப்படின்றவரை வந்துட்டு ஒரு எத்தியோப்பிய அடிமை, இவரை தான் கூட வச்சிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்டாகவும் தோழனாகவும் வச்சிருப்பாங்க. இதைத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பா சொல்லி அவங்க சுல்தானாவை வந்து ஆட்சியில இருந்து விளக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. இது ரஷ்யா பேகமோட எத்தியோப்பிய அடிமை யாருன்னு கேட்பாங்க, ஜலாலுதீன் யாகுத்து. இது ஹெல்ப் கேட்டு செங்கிஸ்கானோட படையெடுப்பு வருதுன்னு ஹெல்ப் கேட்டு வந்தவர் யாரு அப்படின்னா குவாரிசம் ஜலாலுதீன். அடுத்து வந்து வேற என்ன, தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் குழுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னா கியாசுதீன் பால்பன். அடுத்து மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் இடம் கருத்தில்லாமல் நடந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா இவர் தான் பால்பன் தான், கியாசுதீன் பால்பன். அதாவது மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் இடம் கருணை இல்லாமல் நடந்துப்பாரு யாரு அப்படின்னா கியாசுதீன் பால்பன். அடுத்து வந்துட்டு செங்கிஸ்கானின் பேரன் ஈரானின் மங்கோலியரின் வைஸ்ராய் அப்படின்னா குலகு கான். இவர் யார் அப்படின்னா குலகு கான்ன்றவர் செங்கிஸ்கான் வம்சத்துல இவர் பேரனும் ஈரான்ல உள்ள மங்கோலியர்களோட வைஸ்ராயும் சொல்லுவாங்க. யார் அப்படின்னா குலகு கான்.
குலகுகான் அப்படின்னு சொல்றாங்க. குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லெஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டேன் என்று உறுதிமொழியை பெற்றவர் யாரு அப்படின்னா பால்பன். குலகுகான்ன்றது செங்கிஸ்கான் பேரன் அல்லது மங்கோலியர்களோட வைஸ்ராய்ன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா கேசுதீன் பால்பன் வந்துட்டு நாங்க வந்துட்டு சட்லெஜ் நதியை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அந்த கோட்டை தாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி பெற்றிருப்பாரு. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாரு அப்படின்னா கேசுதீன் பால்பன். அமீர் குஸ்ரு யாரோட அவைக்களத்துல இருந்தார் அப்படின்னா கேசுதீன் பால்பன். தேவகிரி யாதவ் அரசர்கள் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்பர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பியவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணுவாரு, தேவகிரியில போய் அங்க உள்ள யாதவ அரசரான ராமச்சந்திரனை தோற்கடிச்சு அங்க உள்ள செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா சுரண்டிட்டு வந்திருப்பாரு. அடுத்து வந்து ஜலாலுதீன் மேலாதிக்கத்தை ஏற்று கொண்டவங்க யாரு அப்படின்னா தக்கான அரசரான தேவகிரி யாதவர்கள், மதுரை பாண்டியர்கள், துவார சமுத்திரத்தோட ஒய்சாளர்கள், வாராங்களோட காகத்தியர்கள். இவங்க கூட எல்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா போர் மேலாதிக்கத்தோடு தோற்கடிச்சு அவங்களெல்லாம் இவருக்கு கீழே வச்சுக்கிட்டாரு. தக்காணத்துல அரசரான தேவகிரி யாதவர்கள், மதுரை பாண்டியர்கள், துவார சமுத்திரத்துல உள்ள ஹொய்சாளர்கள், வாரங்களை சேர்ந்த காகத்தியர்கள். அடுத்து வேளாண் நிலங்களை அளவாய் செய்து நிரந்தர வரியை விதித்தவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் வேளாண் நிலத்தை வந்து கரெக்டா பண்ணி நிரந்தர வரியை வந்து விதிச்சிருப்பாரு. அடுத்து நிலவரியை தானியங்களாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. நிலவரியை உயர்த்தியதோடு நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலவரியை உயர்த்தியிருப்பாரு. நிலவரியை வந்து பணமா தான் வசூலிக்கணும், தானியமா கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து முகமது பின் துக்ளக். அடுத்து செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் இவர் தான். நான் சொன்னல ஒரு ஸ்டோரி, அது இதுதான் முகமது பின் துக்ளக். முகமது எந்த பகுதியில் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்தது அப்படின்னா பகுதி. அதாவது தோஆஃப் பகுதியில தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலவரியை உயர்த்தினால விவசாயிகளுக்கிடையே கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். முகமது பின் துக்ளக் சுல்தானா ஆட்சி புரிந்த ஆண்டு, அதாவது முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சி புரிஞ்சது எத்தனை வருஷம் அப்படின்னா 25 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாரு. துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றிய பாமினி தௌலதாபாத்தையும் அதனை சுற்றி கைப்பற்ற பகுதிகளையும் சுதந்திரமாக அரசாக அறிவித்தார் அப்படின்றாங்க. அதாவது துக்ளக் அவரோட முகமது பின் துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றினது யாரு அப்படின்னா பாமினி தௌலதாபாத். சரியா? மதுரை தனது சுல்தானாக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு? ரொம்ப முக்கியமானது. கிபி 1334 மதுரை தனது சுல்தானாக அறிவிச்ச ஆண்டு 1334. வங்காளம் தனது சுதந்திர அரசாக உருவாக்குன ஆண்டு அப்படின்னா 1346. பானிபட் போர் வந்துட்டு 1526. கேசுதீன் இளைய சகோதரன் மகன் யாரு அப்படின்னா பிரோஷா துக்ளக். கேசுதீன் பால்பன் இருக்கார் இல்லையா, கேசுதீன் துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சது கேசுதீன் துக்ளக். அவரோட இளைய சகோதரனின் மகன் தான் யாரு அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். இவருக்கு அப்புறம் அவர் தான் வருவாரு. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கு அறக்கட்டளைகளை நிறுவியவர் யாரு அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். அதாவது ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கு அறக்கட்டளை நிறுவனவது இவர் தான். அடுத்து வேலை வாய்ப்பு மையம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸையும் கெட்டினது இவர் தான் ஃபெரோஷா துக்ளக். இஸ்லாமிய சட்டங்களாக அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செஞ்சது யாரு அப்படின்னா பிரோஷா துக்ளக். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசனத்தை வந்து கட்டி கொடுத்திருக்காரு. நல்ல மனுஷனா இருந்திருக்காரு பிரோஷா துக்ளக். மத்திய ஆசியாவின் சாமர்கண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்சது யாரு அப்படின்னா தைமூர்கள். மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் பகுதியையும் அதன் சுற்றியையும் ஆட்சி பண்ணது யாருன்னா தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிக பாதிப்பு உள்ள பகுதி எது அப்படின்னா பஞ்சாப் தான். தைமூர் பகுதி படையெடுப்புனால டெல்லிக்கு அடுத்து இந்த பஞ்சாப் தான் அதிக பாதிப்பு அடைஞ்சிச்சு. சாமர்கண்டின் நினைவு சின்னங்களை கட்டுவதற்கு தச்சு வேலை செய்வோர், கட்டிட கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைஞர்களையும் உடன் அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா தைமூர்கள் தன் கைப்பற்றிய டெல்லி, மீரட், பஞ்சாப் ஆகிய பகுதிகளின் ஆளுநராக யாரை நியமிச்சா அப்படின்னா கிஷர்கானை நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் அடுத்து இந்த வம்சம் சையத் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து சிக்கந்தர் லோடி தலைநகரம் எதுவா வச்சு ஆட்சி பண்ணாரு அப்படின்னா ஆக்ராவை. மசூதிகளும் மதராசாக்களும்
வடிவங்கள் பாரசீக பாணியில், அதாவது மசூதிகளும் மதராசாக்களும் அதோட வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்த பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைக்கப்பட்டிருந்த அப்பாணி டேஸ் என்ன ஒன்று சொல்கிறோம் ஒன்று மசூதியும் மதராசாவும் பாரசீக பாணியில் இருந்திருக்கு. அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியில் இருந்திருக்கு. இது என்ன பாணி அப்படின்னா இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை முஸ்லிம்ஸ்களோட பாணியும் பாரசீக பாணியும் இந்திய பாணியும் சேர்ந்துருக்கிறது இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை. மொத்தம் 100 கொஸ்டின் டெல்லி சுல்தான்ஸில் அவ்வளோதான். இதுக்கு முன்னே இருக்க லெசன் கூடிய டெஸ்ட் கொஸ்டின் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்பீடு வச்சு பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.